அனைவருக்கும் வணக்கம். நம்ம இயற்கையிலேயே நம் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நம்மளே ஒரு தீர்வை செஞ்சுக்கணுங்க. அது என்ன அப்படின்னா, நம் துடை இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிப்பு எதனால் வருது அப்படின்னா, அதிகமாக நடக்கிறது, வெயிலில் போகிறது, ரொம்ப தூரம் நடந்து போகிறது, கடுமையாக உழைக்கிறவங்களுக்கு அந்த தொடை இடுக்குகளில் கொஞ்சம் வியர்வை வருங்க. எப்போவுமே நம் தொடை இடுக்குகளில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அது பூஞ்சை பஞ்சு ஏற்படும். அதனால் அந்த பூஞ்சை ஏற்படாதவாறு நம்ம பார்த்துக்கணும். அப்படி வேர்த்து கொட்டி அந்த இடத்துல வேர்ப்பு இருந்து அப்படின்னா, வியர்வை அப்படியே இருந்ததுன்னா, வியர்வையில் உப்பு படியுங்க. நம்ம உடம்புல உப்பை வெளியேற்றுறது தான் வியர்வை. அப்போ அந்த வியர்வை படிஞ்சு அப்புறம் அது உணங்கி அந்த இடத்துல அரிப்பெல்லாம் வருங்க. அரிப்பு வரும்போது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நல்லா கல்லுப்பு போட்டு அந்த அரிக்கிற இடத்துலையெல்லாம் சுடுதண்ணி, வெதுவெதுத்த சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு அந்த இடங்களை நல்லா வாஷ் பண்ணணுங்க, தொடை இடுக்குகளில். அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த உப்புக்கு அந்த பூஞ்சை தொற்றை போக்கக்கூடிய தன்மை கல்லுப்புக்கு இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் வேர்வை அந்த மாதிரி ஈரப்பசை இருக்கும்போது பூஞ்சை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வராமல் தடுக்கணும். ரெண்டாவது, உள்ள ஆடைகள் ஜட்டியாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி, சாக்ஸு அதாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈரத்தோடு அணிவிப்பதை தவிர்க்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஈரத்தில் அந்த பூஞ்சை நல்லா சந்தோஷமாக கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு அது கிருமிகளை வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் ஈர உள்ளாடைகளை அணியக்கூடாது. இன்றைக்கி போட்ட ஜட்டி, சாக்ஸு, அந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி போட்டதை நாளைக்கு போடக்கூடாது. மற்ற மேலாடைகள் கூட போட்டுக்கலாம். உள்ளாடைகளை சுத்தமாக, எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணுங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம் உள்ளாடைகளை நல்லா வாஷ் பண்ணி தான், காய வச்சு உணக்கி தான் போடணும். ஈரத்தோடு அப்படியே கசக்கி அப்போதைக்கே போடுறதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அது பூஞ்சை காளான் தொற்று ஏற்படும். அப்போது கை எந்த நேரம் பார்த்தாலும் அந்த இடத்துல அரிப்பு ஏற்படும். சரிங்களா? அரிப்பு ஏற்படும். அதே மாதிரி இது மற்ற கொஞ்சம் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்து அந்த இடத்த வாஷ் பண்ணிவிட்டு 2 கைலி இப்படி மசாஜ் பண்ணி அந்த தொடை இடுக்குகளில் அப்படியே தடவலாங்க. உப்பு தண்ணி சுடுதண்ணியில் கழுகுன சேஷம் நமக்கு சாதாரண தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த இடத்த 2 தொடை இடுக்குகளை நல்லா தேங்காய் எண்ணெய் நல்லா தொடச்சிட்டு, ஈரத்தை தொடச்சி தேங்காய் எண்ணெயை நல்லா பூசி வரும்போது அந்த பூஞ்சை தொற்று நோய் ஏற்படாது. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வராங்க சொரியாசிஸ். அதிலிருந்து தான் சொரியாசிஸ் எல்லாம் ஏற்படும். முதுகில், காதோரம் நிறைய பேருக்கு நம்ம கிளினிக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்டுகள் வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்மளே நம்ம நோயை வரவழைக்கக்கூடாது. ரொம்ப பாதுகாப்பாக உள்ளாடைகளை சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம் உடலில் உள்ளுறுப்புகள் எந்த ஒரு நோயும் வராது. நம் வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.